தலைவர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் கழக தலைவர் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை நாம் எடுத்து சொன்னால், நான் சொன்னதை ஒரு நாள் அவனைக்கு வந்து பேச்சாளரும் சட்டமன்ற உறுப்பினர் செய்த செயல்களையும் எடுத்து சொன்னால் கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் ஆகின்ற அளவுக்கு நம்முடைய திட்டங்கள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றோம். மக்களின் மனதில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் சென்று அடைந்திருக்கிறது. நாம் தலை நிமிர்ந்து இன்று மக்களிடம் சென்று வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த தொகுதியை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 2021 தேர்தலிலே முதல் முறையாக பொறுப்பேற்ற பிறகு 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைப்பில் இருந்த அத்தனை பணிகளையும் கையில் எடுத்து இன்று சென்னையிலே ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி கொடுத்திருக்கின்ற அருமை அண்ணன் அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் புதிய சூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் நாம் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டு, நாம் இருக்கின்ற மீதி 10 நாட்களையும் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அனைத்து பகுதியிலும் இருக்கின்ற 15 வட்டம் 3 ஊராட்சிகளையும் விட இந்த 154வது வட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுத் தரும் என்ற பெருமையை நீங்கள் எல்லாம் தேடித்தர வேண்டும் என்று கேட்டு, அவர் செய்திருந்த சாதனைகள் எல்லாம் அவர் ஒரு பேம்லெட்ல பட்டியலிட்டிருக்கின்றார். அதை கொடுக்கின்ற சகோதரர்கள், நீங்க இதை படித்து அந்த வீட்டில் ஓட்டு கேட்குற இடத்துல நீங்க இதை படித்து பாருங்கள் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம அப்படி சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கோம். மீண்டும் அதை வற்புறுத்தி இருக்கின்ற நாட்கள் எல்லாம் செய்து கழக தலைவர் அவர்களை 7வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2வது முறையும் ஆட்சியில் அமர சூழலை ஏற்று வரும் காலங்கள் திராவிட முன்னேற்றத்தின் காலங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.